ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். லாஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ எல்சிஎம் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 ஃப்ராக்ஷனுக்கு இடையில எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஆன்சர்ஸ் எல்சிஎம் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதில் வந்து 2 வகை இருக்குது. லைக் ஃப்ராக்ஷன் ஒன்று, அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஒன்று. இப்போ வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே நம்பராக இருக்கும், அதுதான் லைக் ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரும் இன்னொரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரும் ஒன்றா இருக்கும். ஸோ இது 2 ஃப்ராக்ஷனையும் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம் வந்து ப்ளஸ்ஸு இல்லைனா மைனஸ், அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தப்பாக என்ன பண்ணிடுறாங்க, இன்டூ டிவைடு இதிலெல்லாம் எல்சிஎம் தேடுறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? சரிங்களா, இன்டூவாக இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போயிடணும். இப்போ 2 அப்படின்னா இதுதான் லைக் ஃப்ராக்ஷனு. ஸோ இதுக்கு காமனாக நம்ம எல்சிஎம் வந்து 2 எடுத்துக்கிறோம். சரிங்களா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் எல்சிஎம். சரி, இதை காமனாக எடுத்துகிட்டு மேலே இருக்க நியூமரேட்டரை அப்படியே போட்டுடலாம் லைக் ஃப்ராக்ஷனில். ஸோ காமனாக 2 எடுத்துட்டிங்கன்னா 5 + 7 = 12/2. ஓகேவா, இதை சிம்பிளை பண்ணால் 2 1s are 1, 2 6 are 12. ஸோ ஆன்சர் 6. ஸோ இதே வந்து மைனஸில் பண்ணியிருக்கேன். 7/3 - 3/3. ஓகேவா, இங்கே பாருங்கள் ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷன் 3 3 தான். ஸோ காமனாக 3, மேலே இருக்கிறது 7, என்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே போடுங்க 3. ஸோ 7 - 3 4/3. இதுதான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இதே வந்து நீங்கள் அன்லைக் ஃப்ராக்ஷன்னா அதில் 2 வகை இருக்குது. எப்படின்னா மல்டிபிள்ஸ்னு ஒன்று இருக்குது, நாட் அ மல்டிபிள்னு இருக்குது. இது எனக்கு புரிஞ்சதை வச்சு அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள் 7/3 + 3/6 அப்படின்னா இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், இது 3, இது 6. அப்போது 3யோட மல்டிபிள் தான் 6, அதாவது 3 1s are 3, 3 2s are 6. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வரும்போது நம்ம இந்த பெரிய நம்பரை எல்சிஎம் டைரெக்டாக எடுத்துடலாம். புரியுதுங்களா? இதுக்கு மெத்தட் எப்படின்னா, இங்கே பாருங்களேன் 3ஐயும் 6ஐயும் இந்த மாதிரி பண்ணி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கூட பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 3 போட்டு 1, 3 2s are 6னால 2 போட்டுக்கிறோம். அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் 2வை போட்டுட்டு 1, 1. ஸோ இந்த இடம் என்ன வரும், 3 × 6, 3 × 2 6. ஸோ இது இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக இதோட மல்டிபிள்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா டைரெக்டாக நம்ம 6 எடுத்துடலாம். சரிங்களா, இது வந்து நான் பண்ணுற மாதிரி 6 வந்ததுக்கப்புறம் 6 / 3, அப்போ என்ன வரும், 2 2 × 7 14. அதே மாதிரி இதுவும் 6 இதுவும் 6னால் மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டுடலாம். ஸோ 14 + 3 17/6. இது இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ 7/3 + 3/6 பார்த்தோமா. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம எல்சிஎம் என்னான்னு முடிவு பண்ணோம், மல்டிப்புளாக இருக்கிறதுனால 6ன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இது 6 அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை ஒன்றும் பண்ண வேணாம், இதை மட்டும் நம்ம கீழே டினாமினேட்டர் 6ஆக மாற்றிட்டோம்னா லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாமா. அப்போ ஈஸியாக ஆட் பண்ணிடலாமா. ஸோ அன்லைக்கை நம்ம லைக்காக மாற்றி தான் நம்ம ஆட் பண்ண முடியும். சரி, அப்போ 7/3ஐ எப்படி நம்ம கீழே 6 கொண்டு வர்றது. அப்போ 7/3 இன்ட்டு என்ன பண்ணால் 6 வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே மட்டும் பண்ணால் ஒரு நம்பரோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணாலும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ 3ஐ வந்து நம்ம 6ஆக மாற்றும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதே நம்பரை மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ 7 × 2 என்ன வரும், 14. இப்போ பாருங்களேன் 6 2 டேபிள் அடிங்க, 2 3 போடணும், 2 3s are 6, 3 மேலே 2ஆல் அடிச்சிங்கன்னா 7. ஸோ 7/3 வந்துருச்சா. அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அந்த நம்பரோட வேல்யூ வந்து மாறாமல் இருக்கணும். சரிங்களா, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் பண்ணணும். ஸோ 3ஐ நம்ம என்னவாக மாற்றணும், 6ஆக மாற்றுறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 7/3 என்னவாக மாறிடுச்சு, 14/6ஆக மாறிடுச்சு. ஸோ 7/3 இருக்கிற இடத்துல 14/6 போட்டு ப்ளஸ் போட்டு 3/6 அப்படியே போடணும். ஸோ இப்போ லைக் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ 6ஐ காமனாக எடுத்துகிட்டு 14 + 3 அப்படியே போட்டலாமா. அப்போ 17/6 தான் இதோட ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதையே நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம். ஸோ 9/5 - 2/15. சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், இது 2 மல்டிபிள்ஸாக இருக்குது. எப்படி, 5 × 3 வந்து 15. ஸோ நம்ம இதை எல்சிஎம் 15ஆக எடுத்துக்கிடலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ண வேணாம்,
இதை மட்டும் 15ஆக மாற்றி கொண்டு வந்துட்டா நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றி பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணால் 9/5ஐ 5ஐ 15ஆக மாற்றுறதுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே 3ஐ மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 3s are 15, 9 3s are 27. ஸோ 9/5 என்னவா மாறி இருக்கு? 27/15ஆக மாற்றிட்டோம். ஸோ -2/15 அப்படியே இறக்கிட்டோம்னா ரெண்டும் லைக் ஃப்ராக்ஷன் இது. ஸோ 15 காமனாக எடுத்துட்டீங்க. மேலே 27/2 அப்படியே போட்டுட்டீங்க. ஸோ 27/2 என்னவா வரும்? 25/15. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் 5 டேபிளில் பண்ணலாம். 5 3s are 5 5s are. ஸோ ஆன்சர் என்ன? 5/3. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரியுதா? இதில் எதுவும் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சாலும் புரிஞ்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் மேக்ஸில் வேறு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஏன்னா சம்ஸ் சொல்லித்தராங்க எல்லாருமே. இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டே வரும்போது எல்லா நேரமும் பேசிக் சொல்லி கொடுத்துட்டே எல்லாராலையும் சொல்லித்தர முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.